ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உனக்கு ஒரு சத்தியம் செய்து தரப்போகின்றேன். இப்பதிவை கேட்டு முடித்த 18 நிமிடத்தில் நீ எனக்கு கோடான கோடி நன்றியை கூறப்போகின்றாய். ஆம் தங்கமே, இப்பதிவு உன் கண்ணில் பட்டவுடன் முழுமையாக கேட்டுவிடும். உனக்கான ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன் வீட்டிலேயே உனக்கு அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை நினைத்து வருத்தம் கொள்கின்றாய். திருவிளையாடல் முறையில் அனைத்தும் உதறி பழனியில் ஆண்டியப்பன் கோலத்தில் வந்து ராஜ அரசன் ஆனேன். கவலை கொள்ளாதே, உன்னை அப்படி நான் தனியாக விட்டு விட மாட்டேன். ராஜ வாழ்க்கை வாழப் போகின்றாய். அப்பன் நான் இருக்கின்றேன். பழனிமாறன் முருகன் நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். நீ இப்பொழுது சற்று சோர்வாக உணர்கின்றாய். ஆனாலும் ஓய்வெடுக்க முடியாதபடி உனக்கு வேலைகள் இருக்கும். சில நாட்களாக புதிய எதிர்பாராத சிரமங்கள் உனக்கு வந்துள்ளன. சில பிரச்சனைகள் மலை போல உன் முன்பு நிற்கின்றன. அவை அனைத்தும் பனி போல சில நாட்களில் கரைந்துவிடும். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா சிக்கலை தீர்ப்பதற்கு என்று யோசிக்கின்றாய். நிச்சயமாக தீர்வதற்கான வழிகள் கிடைக்கும். வீட்டில் சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். மனதில் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் மாறும். புதிய நம்பிக்கை ஒளி தோன்றும். வாழ்க்கையில் நீண்ட தூரம் ஓடி வந்து விட்டேன் அப்பா, யார் துரத்துகிறார்கள் என்று தெரியாமலேயே ஓடி வந்து விட்டேன் அப்பா என்கின்றாய். துரத்தியது வேறு யாரும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கைத்தான். ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்க்கும் பொழுது வாழ்க்கை கூறும், இனி எதற்கு நிற்கின்றாய், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, புறப்படு என்றும். அதனால் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்காமல் சற்று நின்று நிதானமாக யோசித்து செயல்படு. இப்பொழுதெல்லாம் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் முன்னரே சில சிக்கல்கள் முளைக்கிறதே அப்பா, என்ன செய்வது என் அப்பனே முருகா என்று கேட்கின்றாய். ஒரு விஷயம் நடக்கும் முன்னரே நீ அதை யாரிடமாவது பகிர்வதால் நீ நேர்மறையாக சிந்தனை செய்து வைத்தாலும் நீ கூறும் நபர் அப்படி நினைக்காமல் இருந்தால் அதில் ஒரு எதிர்மறை ஆற்றல் உருவாகும். இதனால் தான் தடை ஏற்படுகின்றது. நீ என்னிடம் சொல்லிவிட்டு தொடங்கு. நல்லபடியாக நடந்ததும் அனைவரிடமும் சந்தோஷமாக சொல்லலாம். அதை விட்டு மனதிற்குள் எதையும் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களை நம்பி எளிதாக அனைத்தையும் பகிர்ந்து கொள்கின்றாய். சில நல்ல உள்ளங்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அது நேர்மறையாக முடியும். ஆனால் சிலர் இது எப்படியும் எதிர்மறையாகத்தான் முடியும் என்ற எதிர்மறையோடு அவர்கள் பேசும் பொழுது உனக்கு நடக்கப் போகும் விஷயத்தில் முன்கூட்டியே சிக்கல்கள் ஏற்படும். இதனையெல்லாம் நீ தவிர்ப்பது உனக்கு நல்லது. எண்ணி 18 நிமிடத்தில் உன்னை தேடி ஒரு அழைப்பு வரும். அந்த அழைப்பில் ஒரு நற்செய்தி வரும். அதை கேட்டு நீ எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். சந்தோஷமாக நன்றி கூறப் போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.